அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மேற்கு திசையில் சூரியன் உதயமாகாத வரை மறுமை நாள் ஏற்படாது. அவ்வாறு மேற்கு திசையில் சூரியன் உதிக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய மக்களில் யாரெல்லாம் இதுவரை இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் அப்பொழுது நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பலன் தராது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4635. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறைவானவற்றை நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அவ்வாறு ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு எந்த வகையிலும் பலன் தராது என்பதே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல். ஆரம்பகால தௌஹீது பிரச்சாரத்தின் பொழுது பல வகைகளில் சிரமங்களை அனுபவித்த மக்களும் சாதகமான ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தௌஹீது கொள்கையின் அடிப்படையில் நடைபோடக்கூடிய மக்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கலாம். வரவேற்பு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தௌஹீதை நடைமுறைப்படுத்துவதற்கும் எதிர்ப்புகள் நிறைந்த காலத்தில் ஒரு மனிதர் தௌஹீத் அடிப்படையில் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதை உணர்த்தும் விதமாக ஆரம்பகால இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பார்த்த பிறகு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அல்லாஹு பிரித்து காட்டுகிறான். மேலும் இந்த நம்பிக்கை பலன் தராது என்று தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.